Hello students, welcome to my channel. 11th accountancy chapter 5 trial balance பத்தி பார்க்குறோம். Trial balance அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, nothing but trial balance is a statement containing the debit and credit balance of all ledger account in a particular date. அதாவது லெஜர் அக்கௌண்ட்டில் உள்ள டெபிட் பேலன்ஸ் எது, கிரெடிட் பேலன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வந்து அதை பர்டிகுலர் டேட்டில் வந்து என்ட்ரு பண்ணோம்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதில் 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க. மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் பேலன்ஸ் மெத்தட், டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட்னு. இப்போ பேலன்ஸ் மெத்தட் தான் போட போகிறோம். பேலன்ஸ் மெத்தட் போடுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 பாருங்கள், கால்குலேட் த பேலன்சஸ் ஆஃப் ஆல் லெஜர் அக்கௌண்ட் இன்க்ளூடிங் கேஷ் புக். என்ன பண்ணணும், எல்லா லெஜர் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா பேலன்சஸையும் கால்குலேட் பண்ணணும். அதோட என்னது, நீ கேஷ் புக்கையும் வந்து சேர்த்து தான் கால்குலேட் பண்ணணும். Next, record the names of the account in the particular column and the amounts of debit balance and the debit column and credit balance in the credit column. இப்போது எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து ஒரு எந்தெந்த இதில் வருமோ பர்டிகுலர் காலத்தில் என்ட்ரு பண்ணி எதெல்லாம் வந்து டெபிட் பேலன்ஸில் வருமோ அதெல்லாம் டெபிட் காலத்தில் என்ட்ரு பண்ணணும். எதெல்லாம் வந்து கிரெடிட் பேலன்ஸில் வருமோ அதை வந்து கிரெடிட் பேலன்ஸில் என்ட்ரு பண்ணணும். Next step, enter the page number of your ledger from which the balance is taken in the ledger folio column. Ledger folio column ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதில் வந்து நம்ம லெஜர் அக்கௌண்ட் போட்டிருப்போம்ல, அதில் லெஜர் folio நம்பர் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணணும். Total the debit and credit column. Step 4 பாருங்க, total the debit and credit columns. It must be equal. If not equal, locate the errors and make the trial balance agree. இப்போது டெபிட் காலத்தையும் கிரெடிட் காலத்தையும் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணி ரெண்டுமே என்ன ஆகணும், ட்ரையல் பேலன்ஸில் ஈக்குவலாக வரணும். அப்படி ஈக்குவலாக ஒரே ஆன்சர் வரலை அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இப்போது அதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதெல்லாம் டெபிட்டில் வரும் எதெல்லாம் கிரெடிட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க் வந்து டெபிட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு அசட் சைடு உள்ளது, நம்ம அசட் சைடு போடுவோம்ல, அது எல்லாமே டெபிட்டில் வரும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடில் வரும். அதேமாதிரி லயபிலிட்டிஸ் அண்ட் இன்கம்ஸ் வந்து என்ன பண்ணணும், கிரெடிட் சைடு தான் என்ட்ரு பண்ணணும். பாருங்கள் ஃபார்மேட்டில் டெபிட் பேலன்ஸ் என்னென்னலாம் வரும்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், சண்ட்ரி டெட்டாஸ், ஓப்பனிங் ஸ்டாக், plant and machinery, land and building premises, furniture and fixtures, vehicles, goodwill, investment, drawings, purchases, sales returns, carriage inward, carriage outwards, rent paid, commission paid, interest paid, bad debts, insurance premium, general expenses, sundry expenses, electricity charges, selling expenses, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், இது எல்லாமே என்னது டெபிட் பேலன்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு கிரெடிட் பேலன்ஸ்க்கு என்னென்ன வரும் அப்படின்னா சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், கேபிட்டல், பேங்க் லோன், சண்டி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், ரெண்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணணும், கிரெடிட் பேலன்ஸ் தான் வரணும். இது ரெண்டத்தையும் எந்தெந்த காலத்துலேருந்து பேலன்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் பண்ணோம்னா என்ன ஆகணும், டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும். அப்போ தான் நம்ம போகிற சம் கரெக்டுன்னு அர்த்தம். தப்பாக இருந்துச்சா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்ப்போம். Illustration 1 பாருங்கள். State whether the balance of each of the following account should be placed in the debit or the credit balance of the trial balance. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம். அதெல்லாம் வந்து எதில் வரும், கிரெடிட் காலத்தில் வருமா டெபிட் காலத்தில் வருமானு என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சண்டி கிரெடிட் டெட்டா, சண்டி கிரெடிட்டாஸ், கேஷ் இன் ஹேண்டு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், சேலரி, டிஸ்கவுண்ட் அலவுட், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எது வந்து டெபிட் காலத்தில் வரும் கிரெடிட் காலத்தில் வரும்னு என்ட்ரு பண்ண போகிறோம். ஹெட்டிங் எழுதிங்க, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இப்போது ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, சண்ட்ரி டேட்டாஸ். ஓகே, சண்ட்ரி டேட்டாஸ் எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். அதேமாதிரி சண்ட்ரி கிரெடிட்டாஸ் எங்கே வரும், அது ஒரு லயபிலிட்டிஸ், அதனால நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டில் தான் போடணும். ஓகேவா, அசட் எல்லாம் டெபிட் சைட், லயபிலிட்டிஸ் எல்லாம் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட் எப்போதுமே டெபிட்டில் தான் வரும். அதுமாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லயபிலிட்டி, அதனால் கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேலரி, சேலரி வந்து ஒரு எக்ஸ்பென்சஸா, அதனால் என்ன பண்ணுறோம், டெபிட். டிஸ்கவுண்ட் அலௌடும் என்ன ஆகுது,
அவங்க நமக்கு கொடுக்குறாங்களா அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான் டெபிட்டு நம்ம கொடுக்குறோம் சாரி. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட் அதுவும் டெபிட்டு. ஃபர்னிச்சருங்கிறதும் அசட் டெபிட். ஓகே டெபிட் சைடு போட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் illustration 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா from the following balances extract from the books of Raju a trader on automobiles prepare a trial balance கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 31st March 2017 சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சம் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸு. கேஷ் இன் ஹேண்ட் 5500, டிஸ்கவுண்ட் ரிசீவ் 300, கிரெடிட்டாஸ் 15,000, buildings 50,000, opening stock 6,000, direct expenses 5,000, carriage outward 3,500, capital 45,000, purchases 49,700, sales 49,400. இப்போ இதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் கேட்குறாங்க. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் போட போகிறோம். என்ன போடுறோம், இந்த புக்ஸ் ஆஃப் ராஜுவோட அக்கௌண்ட் போட போகிறோம். ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017. ஒரே ஒன் சைடு தான் போடணும் இது அக்கௌண்ட்ஸ் நோட்டில். இப்போ என்ன ஹெட்டிங் எழுதிங்க, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட், லெட்ஜர், ஃபோலியோ நம்பர், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கேஷ் இன் ஹேண்ட். ஒன்று நம்ம வந்து நோட் பண்ணிக்குவோம் எந்தெந்த சைடு வரும்னு. கேஷ் இன் ஹேண்ட் எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். கேஷ் இன் ஹேண்ட் டெபிட்டில் வந்து எவ்வளோ 5,500 நோட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இது வந்து நமக்கு வந்து இது இன்கம். ஓகேவா, டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வாங்குகிறோம். அப்போது அது எங்கே வரும், கிரெடிட்டில் 300ன்னு என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் ஒரு லயபிலிட்டிஸ், அதனால் அதுவும் எங்கே வரும், கிரெடிட்ஸ் பேலன்ஸில் தான் வரும். 15,000 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் 50,000. பில்டிங்ஸ் வந்து நமக்கு என்னது அசட். அப்போது அசட் எங்கே வரும், டெபிட் சைடு தான் வரும். அதனால் 50,000 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாமே என்னது நமக்கு டெபிட் சைடு தான் வரும். அப்போது 6,000 ஓகேவா டெபிட்டில் என்ட்ரு பண்ணிட்டோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000. எக்ஸ்பென்சஸ் எங்கே வரும்னு சொன்னேன், டெபிட் சைட். அப்போ 5,000 என்ட்ரு பண்ணிட்டோம். கேரேஜ் அவுட்வர்டு ஓகேவா, அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான் 3,500. அதையும் என்ட்ரு பண்ணிட்டோம் டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் என்னது நமக்கு ஒரு லயபிலிட்டிஸ். ஓகே, அதை என்ன பண்ணுறோம், கேபிட்டலை 45,000 கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். 49,700 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போது அது வந்து என்னது டெபிட் சைடு தான் வரும் பர்ச்சேஸு. சேல்ஸ் வந்து என்ன ஆகும், கிரெடிட் சைடு வரும். 59,400 என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணால் 1,19,700 வருது. டெபிட்லேயும் 1,19,700, கிரெடிட்லேயும் 1,19,700 வருது. ஓகேவா, இப்போ டேலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்ட சம் கரெக்டு. ரெண்டு சைடும் வந்து ஓவரால் டெபிட் சைடும் டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் டேலி ஆகணும் ட்ரையல் பேலன்ஸில். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.